சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு கேஷ் எடுக்கணுமா இல்லை போடணுமா? இது என்ன சார் பேப்பர்? இது 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 கொஞ்சம் பாருங்க. வாட்? இது என்ன காமெடி? இது காமெடி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஷீதல் 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 என்னாச்சு? ஷீதல் ஷீதல் மேடம், ஷீதல் மேடம். ஷீதல் அப்படி என்ன சார் சொன்னீங்க நீங்க அவகிட்ட? நான் ஒன்றும் சொல்லலை. மேடம் சார் இங்க கொஞ்சம் பாருங்க சார். சார் எல்லாரும் இங்க மயக்கப்பட்டு விடுறாங்க. என்னாச்சு? ஷீதல் மேடம், சூர்யா சார், ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. மேனேஜர் மேனேஜர் இங்க யாரும் இருக்கீங்களா? என்னாச்சு? எல்லாரும் மயக்கப்பட்டு விடுறாங்க. சைலண்ட் சைலண்ட். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாரும் மயக்கப்பட்டு விடுறாங்க. இங்க பாருங்க. அங்க பாருங்க. என்னாச்சு எல்லாருக்கும்? சார் ஐயோ பாருங்க. உங்க எல்லாரும் என்னாச்சு? ஏன் இப்படி விடுறீங்க? என்ன நடக்குதுங்க? ஹலோ, வேலை முடிஞ்சது, சீக்கிரம் வாங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல்? ஐ எம் ஃபைன், தேங்க் யூ. இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? இல்லைன்னா தனியாக சொல்லணுமா? என்ன விளையாடுறீங்களா? இங்க பாருங்க. ஹீரோடா நீ ஒரு வார்த்தை பேசினாலும் ஒன்று அவ்வளோதான், இங்கே போட்டு தள்ளிடுவேன். ஆமாங்க, பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு தாங்க போவேன். ஓ டார்லிங், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. போடா இந்த பக்கம். இல்லடா, அமைதியா இருக்கணும். ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். பேங்க்ல எனக்கு என்ன நடக்க போகுது? எப்பவுமே என்னோட நினைப்பு தானே. வீட்ல கூட என்ன பெட்டை விட்டு கீழே இறங்க விட மாட்டீங்க. மொபைல் ஆஃப் பண்ணுங்க, யாருக்கும் கால் பண்ணக்கூடாது, புரியுதா? யாராவது ஃபோன் ஆன் பண்ணீங்கன்னா நான் இந்த கன்னையும் ஆன் பண்ணுவேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு? வேலை பாரு, நல்லா நடக்கணும். ஆனா நீங்க யூ ஆர் ரியலி வெரி கிரேசி. சரி ஓகே, நான் இப்போ ரோட் கிராஸ் பண்ணணும். நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா கால் பண்றேன். பாய். உங்க அப்பா இருக்காரு, ரொம்ப தான் பயப்படுறாரு. ரோடு இருக்கு, பார்த்து போ. பேங்க்குக்கு போனதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எல்லா செகண்டும் அவர் என்ன பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்காரு. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா, சீக்கிரமா பேங்க் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடலாம். அட கடவுளே, இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? செக்யூரிட்டி செக்யூரிட்டி, என்னாச்சு என்னாச்சு? இவங்க எல்லாம் மயங்கி விழுந்திருக்காங்க. மேனேஜர் மேனேஜர் சார், பேசாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாமா? ஏய்,
உட்காரு உட்காரு உட்காரு. என்ன பண்ற? என்ன பண்ண போற? அவ போலீஸ் ஃபோன் பண்ணிட்டா, என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துல அவளே போயிருவா. அமைதியாரு. பிரெக்னண்டா வேற இருக்கா. பிசி பிசி பிசி, எப்ப பார்த்தாலும் பிசி பிசின்னு வருதே. எவ்வளோ நேரம் முடியுதோ மறைஞ்சிரு, அவ்வளோதான். நான் சொல்ற வரைக்கும் அமைதியாக தான் இருக்கணும். உட்காரு. இப்போதைக்கு கீழே குனிச்சிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த ஃபோன் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். உன்னையும் தான் சொல்ற, கீழே உட்கார். உன்னை எந்திரிக்காதான்னு சொல்லிட்டு இருக்கான்ல. ஓ போயிட்டாடா. உனக்கு மூளை இருக்கா இல்லையா? அவளை இங்கே போட்டு தள்ளி இருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்ப அவ போய் போலீஸ் கிட்ட சொல்ல போறா. நம்ம பிளான் எல்லாமே சொதப்ப போதே. இப்ப கூட அவ வெளியே தான் இருக்கா. இப்ப நான் அவளை போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிடும். ஏய், இந்த குரூப்போட லீடர் நான் தான். நான் சொல்ற வரைக்கும் யாரும் இங்கிருந்து வெளியே போக கூடாது. புரியுதா? தூக்கி குப்பையில போறான் அவன் லீடர்ஷிப்ப. அந்த பொண்ணை சாவடிக்கிறது ரொம்ப முக்கியம். அவ இங்க இருந்து வெளியே போகவே கூடாது. இங்க பாரு, இப்ப நேரா அவ போலீஸ் கிட்ட போய் சொல்ல போறா. போலீஸ் அந்த இடத்துக்கு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. புரிஞ்சுதா? சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து தப்பிக்கணும். புரிஞ்சுதா? இவ சொல்றது சரிதான். நம்ம இங்கேயே இருந்தா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. புரியுதா? வாங்க இங்க இருந்து போயிடலாம். பங்கஜ், யோசிக்காத, வாங்க இருந்து. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க இங்க இந்த பேங்க்குள்ள வந்தப்ப இங்க யாரையுமே நீங்க பார்க்கலையா? சார், இவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன். நான் இங்க வந்து பார்க்கும்போது எல்லாரும் மயங்கி இருந்தாங்க. இல்ல, நான் ஸ்டாப்ஸ பத்தி கேட்கல, கொள்ளை அடிக்க வந்தவங்கள பத்தி கேட்கிறேன். இல்ல சார், நான் யாரையும் பார்க்கல. சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுல ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, இங்க இருந்த மொத்த ஸ்டாப்ஸும் மயக்கமாயிட்டாங்க. நாம் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள பேங்க் கொள்ளையடிக்க வந்தவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. அட, நீங்க உட்கார வேண்டியதானே? டீ காஃபி ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர சொல்லவா? இல்ல சார், காஃபி டீ எதுவும் நான் சாப்பிட மாட்டேன். உட்காருங்க, வாங்க. தேங்க்யூ சோ மச் சார். இட்ஸ் ஓகே. சார் ஆ, சார் உள்ள காசெல்லாம் அடிச்சிட்டானுங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. பாப்போம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன கிடைக்குதுன்னு. சார் ஆ, சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட காணாம போயிருக்கு. ரெக்கார்டான ஃபுட்டேஜ அவனுங்க எடுத்துட்டு போயிருக்கானுங்க. அப்புறம் அந்த கண்ட்ரோல் ரூமோட கார்டு கூட காணாம போயிருக்கான். அப்படி போடு. சிசிடிவி ஃபுட்டேஜ் வர காணாம போயிருக்கு. அப்படின்னா கொள்ளையடிக்க வந்தவங்க ஏற்கனவே திட்டம் போட்டு தான் இந்த காரியத்தை பண்ணி இருக்காங்க. அது தெளிவா தெரியுது. சரி, வேற என்னெல்லாம் காணாம போயிருக்குன்னு செக் பண்ணியாச்சா? சார் அதை பங்கஜ் பார்க்க போயிருக்கான். அப்புறம் சச்சின், பேங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஓபன் பண்ணாங்க. அப்ப காலையில நேரத்துல கஸ்டமர் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தா ஸ்டாஃப்ஸுங்க மட்டும்தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஆனா நிறைய செக் டெபாசிட் ஆயிருக்கு சார். அப்படின்னா கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இங்க இருந்திருக்காங்க. அப்ப செக் டெபாசிட் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? பாஸ் பாஸ், இவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. எல்லாருக்கும் ஒரே வகையான மயக்க மருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆனா சாலுங்கி, இவங்க எல்லாரோட உடம்புல இந்த மருந்து இருக்குல்ல, அது எப்படி அவங்க உடம்புல வந்து? அதுதான் சார் தெரியல. ஆமா சார், இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி கேஸ நம்ம முதல் தடவை பாக்குறோம். இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்துல எப்படி மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க? சார், நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் ஒரே விஷயத்த குடிச்சிருப்பாங்க, இல்ல சாப்பிட்டிருப்பாங்க. அதுல ஏதாவது மருந்து கலந்துருக்கலாம். சார் ஒருவேளை கேஸ், ஆக்சிஜன் மூலியமா? இல்ல சச்சின், கேஸ் இல்ல. ஒருவேளை கேஸா இருந்தா இன்னும் கூட அந்த கேஸோட ஸ்மெல்ல நம்மால உணர முடியும். இதோ இவங்க நல்லா தானே இருக்காங்க. சார் என்னாச்சு? சார், வால்ட் லாக்கே இருக்கு. ஆனா உள்ள இருந்து சத்தம் கேக்குது. வால்ட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேக்குதா? சார்
வால்ட்டோட சாவியை தொடுங்க. யாரும் பயப்படாதீங்க, நாங்க சிஐடி தான், உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம். சீக்கிரம் தொட. சீக்கிரம் கதவை திறங்க. ஒண்ணு இல்ல எல்லாரும் அப்படியே வெளியே போங்க. போங்க சீக்கிரம் வாங்க எல்லாரும். போங்க. சீக்கிரம் ஒரு தடவை போங்க. சீக்கிரமா வாங்க எல்லாரும். பார்த்து பத்திரம். மொத்தத்தையும் வழிச்சு எடுத்துட்டு போயிருக்கா. ஒன்ன கூட விட்டு வைக்கல. ஆனா அவன் ஒரு விஷயத்த மறந்துட்டான். இத கண்டுபிடிக்க சிஐடி வருவாங்கன்னு. விடக்கூடாது அவனுங்க ஒருத்தனையும். இவனுங்களையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அப்ப பேங்க கொள்ளையடிக்க வந்தவங்கள 3 பேர் இருந்திருக்காங்க. என்ன சரிதானே? ஆமா சார், 3 பேர் தான். சொல்லுங்க, நீங்க அந்த 3 பேரோட முகத்தை பாத்தீங்களா? ஆமா சார். அப்ப அந்த 3 பேர் எந்த முகமூடியும் போடல. அப்ப உன்னால அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல? ரொம்ப ஈஸியா அடையாளம் சொல்லுவேன் சார். சார் அப்படின்னா அவங்க அடையாளத்தை காமிக்கிறதுக்கு பயப்படல. ஆகாஷ், அந்த பேப்பர்ல என்ன இருந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அதை படிச்ச உடனே தானே ஷீதல் மயங்கி விழுந்தது. ஒன்றும் இல்லை சார். அதுல என்ன இருந்துச்சுன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சார், நான் உங்ககிட்ட படத்துக்கு வரியான்னு கேட்டேன் சார், அவ்வளோதான் சார். ஆமா சார், அவன் உண்மையை தான் சொல்றான். அந்த பேப்பர் எங்க? கேபின்ல இருக்கு. போய் அதை எடுத்துட்டு வா. சொல்லுங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எல்லாம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி? சார், நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டோம் சார். ஏதோ ஸ்வீட் சாப்பிட்டீங்களா? எதுக்கு? என்ன எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்டீங்களா? ஆமா சார். ஆனா எந்த சந்தோஷத்துக்காகன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சார், எங்கள் கேன்டீனில் மனோகர்னு ஒருத்தன் வேலை பார்க்குறான். அவனுக்கு இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்தான் சார். அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஓகே பங்கஜ், அந்த மனோகரை கூட்டிட்டு வா. எப்படி அவன் சாப்பிட்ட ஸ்வீட் மிச்சம் இருக்கும், அதை இங்க எடுத்துட்டு வா. சாப்பிட்றத. இது என்ன? இந்த பேப்பர்ல ஒண்ணுமே இல்ல. மனோகர், மனோகர், இங்கதானே இருக்கேன்னு சொன்னா? இங்கேதான். ஓ நோ. உயிரோடு தான் இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, நவருங்க நவருங்க ப்ளீஸ் சார். மனோகர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான் சார். என்னது, மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கானா? அப்போ ஒரு வேளை அந்த ஸ்வீட்டை மனோகரும் சாப்பிட்டுருப்பானா? இல்ல மயக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறானா? சொல்லுன்கி, நீ ஒரு வேலை பண்ணு. அவனை போய் செக் பண்ணு. அவன் ஏதாவது மருந்து சாப்பிட்டுருக்கானான்னு. மனோகர் ஸ்வீட்ஸ். சார், ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. என்ன சார், இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேங்கை கொள்ளடிக்க வந்தவனுங்க கரெக்டா 10-15க்கு வெளில போயிருக்கானுங்க. அந்த நேரத்துல கரெக்டா அமிர்தா பேங்குக்கு வெளியில இருந்திருக்காங்க. அப்பனா இந்த பேங்கை கொள்ளையடிச்சவனுங்க எந்த வழியா போயிருப்பானுங்க?
எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஸ்ரேயா அவன் வேற ஏதோ வழியில தான் வெளியே போயிருக்கான். அது எந்த வழின்னு உடனே நாம கண்டுபிடிச்சாகணும். பேங்கோட பேக் சைடு வழி இங்கே தான் இருக்கு. இந்த வழியா தான் அவன் தப்பிச்சிருக்கணும். சார் அவங்க தப்பிச்சு போகும்போது கண்டிப்பா யாராவது பார்த்துருப்பாங்க. ஆமா சார் அவங்களால எப்படி ஓடி போய் தப்பிச்சிருக்க முடியும்? ஆமா, கண்டிப்பா வண்டியில இருந்திருக்கணும். கண்டிப்பா இந்த இடத்துல அவனோட ஆள் ஒருத்தன் உதவி செய்யறதுக்காக இருந்திருப்பான். நாம இந்த கடைக்காரனை கேட்டு பார்ப்போம். கொஞ்சம் இங்க பாருங்க. எனக்கு பார்க்கறத டைம் இல்ல, வேலை செய்யறத பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நாங்க சிஐடி சார். என்கிட்ட எல்லாமே இருக்கு. கடை பேப்பர்ஸ் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் சொன்ன டைமுக்கு நான் திறக்கிறேன், கவர்மெண்ட் சொன்ன டைமுக்கு மூடுறேன். ஒழுங்கு மரியாதை கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சும்மா வளன்னு பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க சார். சரி சொல்லு. இன்னைக்கு காலையில சுமாரா ஒரு 10:30 மணிக்கு இங்க இருந்து யாராவது 3 பேர் ஓடுறத நீ பாத்தியா? 3 பேரா? ஆமாம் சார், நான் 3 பேரை பார்த்தேன் சார். சார் நோ பார்க்கிங் போர்டு நான் பார்க்கல சார். நான் தான் ஃபைன் பே பண்றேன்னு சொல்றேனே. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அங்க வந்து சார் பேசி. எங்க எடுத்துட்டு போறீங்க சார்? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல சார், வண்டி விட்டு போங்க சார். ஃபைன் கட்டுறேன் சார், வண்டி விட்டுட்டு போங்க. என்னாச்சு? அண்ணா வண்டியை டோ பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணே. உன்னை வண்டியில தானே உட்கார சொன்னேன். ஐயோ யூரின் போலான்னு நான் வெளில இறங்கினேன். ராக்கி, ஒரு வேலையாவது உருப்படியா பண்றியாடா? உனக்கு ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷா ஏதாவது வருதா பாரு. வண்டி. ஹலோ. ஏய் அங்க பாரு, அங்க பாரு, பஸ் வருது பாரு. அதுல ஏறலாம், வாங்க வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய் வா வா. என்னது பேங்க் கொள்ளடிச்சிட்டு பஸ்ல போனானுங்களா? அப்பனா கண்டிப்பா அந்த பஸ் அவங்க ஹைஜாக் பண்ணிருக்காங்க. அப்படி போனா பஸ்ல போறவங்களோட நிலைமை ஹாஸ்டேஜஸ் ஆயிடுவாங்க சார். அநியாயமா அவங்கள ஹாஸ்டேஜஸ் ஆக்கிட்டாங்க. இதை பாருப்பா, நீ அந்த பஸ் நம்பரை பார்த்தியா? அது எந்த ரூட்டுக்கு போற பஸ்ன்னு உனக்கு தெரியுமா? இல்லை சார், நான் பஸ்ஸோட ரூட்லாம் பார்க்கல சார். டெய்லி இந்த வழியா போற பஸ் தானே, பார்க்க மாட்டீங்களா? இல்லை சார். பங்கஜ், என்னது? ஓகே தேங்க்யூ சார். டாக்டர் சோலாங்கி என்ன சொல்றாருன்னா, அந்த பேங்க்ல எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டாங்கல்ல, அதுல ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டிருக்காங்க. That's it. தூக்க மாத்திரை கலந்துருக்காங்க அந்த ஸ்வீட்ல. பக்காவா பிளான் பண்ணி வந்திருக்காங்க பேங்க கொள்ளையடிக்கணும்னு. முதல்ல பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மயக்கம் பட வச்சு அப்புறம் பேங்க கொள்ளையடிச்சு அவங்க கார்ல அவங்க தப்பிச்சு போலான்னு நினைக்கும் போது நோ பார்க்கிங்ல நிறுத்தினதுனால அவங்க காரை டிராபிக் போலீஸ் டோ பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ அவனுங்க அந்த பஸ்ஸை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கணும். அது எந்த பஸ், எந்த ரூட்ல போயிருக்கு, இப்ப எங்க இருக்குன்னு. டிராபிக் போலீஸ் கிட்ட இருந்து நமக்கு உடனே தெரிய வேண்டிய விஷயம் அவங்க டோ பண்ணிட்டு போன கார் யாரோட காருன்னு. டிக்கெட் 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 டிக்கெட். மலாட் போகுமா? போர்டை பார்த்து தானே ஏறினீங்க, கொடுங்க. அவ்வளோ கொட்டை எழுத்துல போர்டு போட்டிருக்கு, அது கூட பார்க்க மாட்டீங்களா? ஹிந்தி, இங்கிலீஷு எல்லா லாங்குவேஜ்லேயும் தான் எழுதி போட்டிருக்கு. டிக்கெட் 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 டிக்கெட். அண்ணா, ஒரு டிக்கெட் கொடுங்க. மேடம் எங்கே போகிறீங்க? மலாஜின் சோலி பந்தர். அட என்ன மேடம் நீங்க 100 ரூபாய் கொடுக்குறீங்க, 10 ரூபா சில்லறையா கொடுங்க. ஐயா, சில்லறை இருந்தா நான் ஏன் இதை கொடுக்க போறேன்? என்கிட்ட சில்லறை இல்ல மேடம், நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நான் எங்க சில்லறைக்கு போறது? பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்க முடியும்? இவ்வளவு பெரிய பேக் வச்சிருக்கீங்க, உங்க கிட்ட தானே சில்லறை இருந்திருக்கணும். சீக்கிரம் டிக்கெட் கொடுங்க. என்ன மேடம் நீங்க ரொம்ப பேசுறீங்க, காலங்காத்தால டென்ஷன் பண்றீங்க. சரி கொடுங்க, இன்னைக்கு சில்லறை தரேன். நாளைக்கெல்லாம் வரும்போது கரெக்டாக சில்லறை கொண்டு வாங்க, இல்லைன்னா டிக்கெட் தர மாட்டேன். அதையும் பாக்குறேன். நாளைக்கு எப்படி டிக்கெட் கொடுக்க மாட்டேன், சில்லறை கொடுக்க மாட்டேன்னு நானும் பாக்குறேன். புரிஞ்சுதா? ஏய் என்னடா இது? ஓடுற பஸ்ல ஏறுற? ரன்னிங்ல ஏறக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு?
இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா உன் வாயில தோட்டாவே இறக்கிடுவேன். நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருக்க. போ 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 போ, உள்ள போய் உட்காரு. போ போடா டேய், போ உள்ள போ போ போ. போடா. என்ன லுக்கு? எந்திரி 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 எந்திரி. Excuse me. Hello, how are you all? I'm fine, thank you. No one scared, no killing, okay? தம்பி டிக்கெட்டை முதல்ல எடுங்க. செக்கிங் வந்தாங்கன்னா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அடுத்த ஸ்டாப்பிங்கில் ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ண போகிறோம்ப்பா. ஆ என்ன பின்னாடி சிக்னல் கொடுக்குற? என்ன? ஏய் உட்காரு, முன்னாடி போ, உட்காரு. வாயை முட்டு இங்கே உட்காரு, இல்லைன்னா இங்கேயே சுட்டுருவேன், புரியுதா? பேசாமல் அமைதியாக உட்காருண்ணா, இல்லைனா அப்புறம் அண்ணி உன் குழந்தைங்கள தனியாக வளர்த்த வேண்டியதாக இருக்கும். அட்டென்ஷன் அட்டென்ஷன். உங்களை யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்கள் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், சத்தம் போடக்கூடாது. பேசாமல் அமைதியாக உட்காரணும். அப்புறம் புத்திசாலித்தனமாக பண்ணுறேன்னு எதுவும் பண்ணக்கூடாது. எனக்கு சத்தம் போடுற ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது, புரிஞ்சுதா? நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ ஓட்டு நிறுத்தாம ஓட்டு. ஏய், இந்த சீனில் உங்கள் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லோரும் எடுங்க, உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க. முதல்ல அந்த ஆன்ட்டிக்கிட்ட இருந்து ஃபோனை வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஃபோன் எடு எடுங்க எடுங்க, ஃபோன் எடுங்க. வாங்க வாங்க வாங்க. என்னடா முறைக்கிற? கண்ணை நோண்டிடுவோம் பார்த்துக்க. மிஸ்டர், உங்க தாதா வேலையை நிறுத்துறீங்களா? வாய மூட்டு மரியாதை கீழே இறங்கியா. ரவுடி பசங்களை பார்த்தா நான் பயந்துரும் நினைச்சீங்களா? அவன் சொல்றது சரிதான். அவனை சீக்கிரமா கீழே இறக்கி விடுங்க. பஸ் நேரா போலீஸ் ஸ்டேஷன் விடு. என்ன கீழே இறங்குடா. டிஜி ரோட்ல இருக்கிற அந்த பேங்க் அதான் இப்போ திருடு போச்சு இல்ல. கொள்ளக்காரங்க அங்க இருந்து தப்பிச்சு ஒரு பஸ்ல ஏறி போயிருக்காங்க. 10:30 to 11 மணிக்குள்ள அந்த ரூட்ல எந்தெந்த பஸ் போகுது சார்? 10:30 to 11 அந்த ரூட்ல 5 பஸ் போகும் சார். சார் முதல் பஸ் நம்பர் வந்து 311. அப்படியே ஆல்டர்னேட்டிவ் 21 வரைக்கும் சொல்லுங்க சார். இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே ரூட்ல போகும் சார். சார் அப்படின்னா அந்த ரூட்ல போன ஒரே பஸ் இதான் சார், கன்ஃபார்ம். யா சரி, இந்த டைம் டேபிள் பிரகாரம் அந்த நேரத்துல கண்டிப்பா எந்த பஸ் அங்க கிராஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? சார் இந்த 5 பஸ்ஸும் ஒரே ரூட்ல ஒரே டைரக்ஷன்ல தான் சார் போகும். இந்த 5 பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் நம்பர்லாம் இருக்குல்ல உங்ககிட்ட? சார் பர்சனலா எனக்கு கொஞ்சம் பேர் தான் சார் தெரியும். மற்றவங்க இன்ஃபர்மேஷன்லாம் ரெக்கார்ட்ல இருக்கும் சார். எனக்கு எல்லார் இன்ஃபர்மேஷனும் வேணும். ஓகே சார். ராஜேஷ் சொல்லுங்க சார். அந்த ரூட்ல போன 5 பஸ்ஸுகளோட டிரைவர் கண்டக்டர் டீடைல்ஸ் கொண்டு வா. சீக்கிரம் வா. ஹலோ, நான் கண்ட்ரோல் ரூம்லேருந்து பேசுகிறேன். ஜுடி ரூட்டில் போகிற பஸ் டிரைவர்ஸோட காண்டாக்ட்ஸ் வேணும். பஸ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 311, 321, 324, 25. எல்லாரோட டீட்டெயில்ஸும் உடனே வேணும், சீக்கிரம். Two 1 4 2 6 1 2. கொடுப்பா. இவங்க எல்லாருக்கும் கால் பண்ணுங்க. இந்த 3 பஸ் நான் பாத்துக்கிறேன். 311, 12, 13. ஓகே சார். சார் கண்டக்டர் கூட பேசிட்டேன் சார். பஸ் சேஃபாக தான் இருக்கு சார். 312 பஸ் டிரைவர் கிட்ட பேசிட்டேன். பஸ் சேஃபா இருக்கு சார். சார் பஸ் நம்பர் 321 கண்டக்டர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். டிரைவருக்கு ட்ரை பண்ணி பாரு. ஹலோ, இப்போ நீங்க கரெக்டா எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல நான் சிஐடி இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சரி, தேங்க்யூ. சார் அந்த பஸ்ஸோட டிரைவர் கூட ஃபோன் எடுக்கல சார். 321 இந்த பஸ் தான் ஹைஜாக் பண்ணிருக்காங்க. 321 இந்த பஸ் அடுத்த ஸ்டாப்ஸ்ல நின்னுச்சாங்க, செக் பண்ணுங்க உடனே. ஓகே சார்.
ஹலோ சொல்லுங்கள் சார். நான் இங்கே அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார். 321 பஸ் நம்பர் இங்கே வரவே இல்லை சார். ஓகே சார், ஒருவேளை பஸ்ஸு வந்தாக்கா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். சரி சார், நான் பார்க்குறேன் சார். சார் 321 பஸ் நம்பர் இன்னும் ரீச் ஆகலை சார். ஓ சரி, எவ்வளோ நேரம் ஆகும் ஜிபி ரோடில் அடுத்த ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு? சார் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் சார். அந்த பஸ் போய் 3/4 மணி நேரம் ஆகுது. சார் பஸ் ஏதாவது ரிப்பேராக இருந்தால் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குமே. ஆமாம், பஸ் ரிப்பேர் ஆயிருந்தா மெசேஜ் வந்திருக்கும். பஸ் அடுத்த ஸ்டாப்ல நிக்கல. டிரைவர் கண்டக்டர் 2 பேர் ஃபோன் ஆஃப்ல இருக்கு. அப்படின்னா அந்த பஸ் அந்த ரூட்ல இல்ல. அந்த பஸ்ல ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கா? சார் ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கு, ஆனா அந்த பஸ்ல இல்ல சார். சார் அந்த பஸ் அந்த ரூட்ல போலனா அப்ப வேற ரூட்ல தானே கண்டிப்பா போயிருக்கணும். ஆமா பங்கஜ், அது எந்த ரூட்னு நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சு ஆகணும். நிறைய அப்பாவி ஜனங்க உயிர் அங்க ஆபத்துல இருக்கு. சார் ஆனா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம ஊர்ல 5000க்கு மேல கவர்மெண்ட் பஸ் இருக்கு சார். நெட்வொர்க்கா? ஆமா பங்கஜ், நெட்வொர்க். நம்ம இந்த 5-6 பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படி பண்ணா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, உங்ககிட்ட எத்தனை டிரைவர் கண்டக்டர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சொல்லிடுங்க 321 பார்த்த உடனே அந்த பஸ் ஹைஜாக் ஆயிருக்குன்னு உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஹலோ, என்னது 321 ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? சரி நான் பாத்துக்கிறேன். அண்ணே 321 பஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? இந்த கூட்டத்தில் எப்படியா கண்டுபிடிக்கிறது? இங்க எங்கேயா பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. டிக்கெட் 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 கொஞ்சம் சைடில் வாப்பா. டிக்கெட் 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 டிக்கெட். யோ உனக்கு விஷயம் தெரியுமா? பஸ் நம்பர் 321 யாரோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்களாம். யாரா கிட்னாப் பண்ணது? இதேப்பாச்சு. அது எப்படியோ ஆயிடுச்சு. பஸ்ஸை பார்த்தா இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம பார்த்த உடனே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி சரி, நீ முன்னாடி பார்த்து ஓட்டு. சரி சரி, நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் பார்த்தா உனக்கு சொல்கிறேன், நீ உடனே அவங்களுக்கு சொல்லி. சரி நீ முன்னாடி பார்த்து ஓட்டு. டிக்கெட் டிக்கெட் சைடில் போங்க. டிக்கெட். இந்த பாஸ் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? தூங்கிட்டாரா? ஏங்க நீங்கள் எங்கெங்க போகணும்? ஏன்னா வண்டியில் டீசல் வேறு காலி ஆகிட்டு இருக்கு. காலியான நடுவழியில் நின்றுடும்ல. சும்மாரு வாயை மூடிட்டு வண்டியை மட்டும் ஓட்டு. எதுனாலும் நான் உனக்கு சொல்லுவேன். அது எப்படி சாத்தியம் சொல்லுங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே அந்த பேசஞ்சருக்கு இவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்கு. அவரை ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும்ல. அதுக்காக தான் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல நாம. நீ அவனுக்கு பாவம் பார்த்தனா அடுத்து உனக்கு பாவம் பார்க்கணும். பரவாயில்லையா? எல்லாரும் அவங்க இடத்துல இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பாஸ் ஏன் ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்க? இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாஸ். எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு பாஸ். இல்லை பேங்க்ல இருந்து எல்லா காசையும் அடிச்சிட்டோம். காசு எங்ககிட்ட தான் இருக்கு. ஆனால் காசு அடிச்சுட்டு வெளியே வரும்போது நோ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தி வண்டியை டோ பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை பாஸ், நாங்கள் மூளை யூஸ் பண்ணோம். உடனே அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி நாங்கள் எல்லாருமே தப்பிச்சிட்டோம் பாஸ். இல்லை எல்லோரும் சேஃபாக தான் இருக்காங்க. பணம் கூட என்கிட்ட தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது? எங்கே வரணும்? ஏதாவது சொல்லுங்கள் பாஸ். இந்த பணத்தோட நாங்கள் எப்படி தப்பிக்கிறது? சரி சரி சரி. ஏய், அகமதாபாத் ஹைவே. சார் அந்த வண்டியை பற்றி கேட்டிருக்கீங்களா சார்? மல்லால்ல வர்ஷா பேங்க் பேக் சைடில் கார் நிற்க வச்சிருக்காங்க. ஒரு 10-10 இருக்கும். அந்த டைம் தானே? ஆமாம், அந்த வண்டி தான் சார். நான் தான் சார் அந்த வண்டியை டோ பண்ணேன். வண்டியை காட்டுங்க. வாங்க. வாங்க போலாம். சார் இதான் சார் அந்த வண்டி. சச்சின், ஸ்ரேயா, பூஜா, வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணுங்க.
சார் ஓ இது கொஞ்சம் பாருங்கள் சார். வண்டியோட பேப்பர் டேஷ்போர்டில் இருந்துச்சு. இவன் பேர் கிரண், அந்தேரியில் இருக்கான். கிரண் சார் ஓ ஸ்ரேயா சார் இது கொஞ்சம் பாருங்க. மை காட், எப்படி இவ்வளோ கன்ஸ்? உடனே போய் நம்ம கிரணை பார்க்கணும். கிரண், ஹலோ. சொல்லுங்கள் சார். என்னது, பஸ் நம்பர் 321 ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? ஓகே சார், நான் பார்த்தா சொல்கிறேன் சார். அட 321 இந்த பஸ்ஸை தான் ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு இப்போ தானே கால் வந்தது. மகேஷே எல்லாரையும் முதல்ல கீழே இறக்குடா. என்னாச்சு? டேய், யாரோ ஒரு கும்பல் பஸ்ஸை ஹைஜாக் பண்ணிட்டாங்களாம். அது அந்த பஸ் தான்டா, போயிட்டு இருக்கு பாரு முன்னாடி. எல்லாம் இறங்குங்க, இறங்க, சீக்கிரம் இறங்குங்க, சீக்கிரம் ப்ளீஸ், எல்லாரும் இறங்குன்றல்ல, இறங்க. டேய் நீ இறங்குடா முதல்ல. சரி, நீ பார்த்து போ. நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். நேரா போ. ரோட்டை தவிர வேற எங்கேயாவது பார்த்தா அப்புறம் நீ உயிரோட போக மாட்டேன். பின்னாடி ஒரு பஸ் நம்மளை ஃபாலோ பண்ண. இது போலீஸோட வேலை. இப்படி ஏதாவது பண்ணி பஸ்ஸை நிறுத்தலான்னு பார்க்குறானுங்க. நீ நிறுத்தாம போயிட்டே இரு. எல்லாமே உன் முட்டாள்தனத்தால் தான் ஆச்சு. நீ மட்டும் அந்த முட்டாள்தனத்தை பண்ணாம இருந்திருந்தா நம்ம போட்ட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டோம். சரி, அதெல்லாம் விடு, அப்புறமா பேசிக்கலாம். நீ பின்னாடி போய் பாரு. போங்கறல. பிரகாஷ், வண்டியை நிறுத்து. பிரகாஷ், வண்டியை நிறுத்து. பிரகாஷ், வண்டியை நிறுத்து. என்னால வண்டியை நிறுத்த முடியாது. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. சைரனை பிரஸ் பண்ணுடா. என்னால முடியாது. வண்டியை நிறுத்து. தேங்க்யூ. நீங்க யார் சார்?
சிஐடி இன்ஸ்பெக்டர் துஷ்யந்த். ஜெட்டெக்ஸ் 43B 4221. சார் இது ஏன் வண்டி தான் சார். அப்ப பேங்க்ல இருந்து திருடின பணம் எங்க? பேங்க்ல திருடின காசா? ஆமா, எங்க வச்சிருக்க? என்ன சார் உளறீங்க? நான் ஒன்னும் உளறல. பேங்க கொள்ளையடிச்சாங்கல்ல, அவனுங்க ஓ வண்டியை தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஒழுங்கு மரியாதை பதில் சொல்லு, பணம் எங்க? எனக்கு நேரமே சரியில்லை சார். இந்த பையன் எதுக்குமே உபயோகம் இல்லை, எதுக்குமே. எந்த பையன்? யாரை பத்தி பேசிட்டு இருக்க? என்னோட பையன் அங்கத். அவன் தான் சார் காரை எடுத்துட்டு போனான். எனக்கு முதல்ல இருந்தே அவன் மேல சந்தேகம் இருந்துச்சு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மாதிரி வேலை பண்ணுவான்னு தெரியும், கண்டிப்பா தெரியும் சார். அவன் பேங்க்ல இருந்து பணத்தை மட்டும் கொள்ளையடிக்கல, ஒரு பஸ்ஸையும் ஹைஜாக் பண்ணியிருக்கான். அதோ அந்த போட்டோல இருக்கதான் உன் பையன் அங்கதா? உடனே அங்கத்துக்கு ஃபோன் பண்ணு. அவங்கிட்ட நீ சொல்லு, என் கஸ்டடியில் நீ இருக்கன்னு. சார் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு, ஆனால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். பாத்தியா, அவன் ஃபோன் எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஃபோன் நம்பரை வாங்கிக்கோங்க, அந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க இம்மிடியட்டா. நானும் டிரைவரும் கூட இருக்கோம். நீங்க ஏன் உங்க உயிரை பணைய வைக்கிறீங்க? வாய மூடிட்டு இருக்கியா இல்ல அவங்க கூட சேர்ந்து சாக போறியா? உங்களை எல்லாம் பத்திரமா சிட்டியில இருந்து வெளியில நாங்களே கொண்டு போய் விட்டுடுறோம். நீ காப்பாத்துவியா? இல்ல இல்ல, அது வந்து நீ காப்பாத்துவியான்னு கேட்டேன். இல்ல, இவங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. இரோசமா கட்டுற உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. ஓட்ட பார்த்து வண்டி ஓட்டுன்னு சொன்ன. இரோசமா காட்டுற விட்டுருவா, விடவா, சொல்லு சொல்ல விட்டுறேன். சிஐடி சார், காப்பாத்துங்க காப்பாத்துங்க சிஐடி. அவருக்கு ஏதாவது ஆச்சு? காப்பாத்துங்க என்ன. அவர் விட்டுருங்க ப்ளீஸ், அவர் விட்டுருங்க. உங்களால சிஐடி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏய் பின்னாடி போங்கடா, போ. ஒண்ணும் பண்ணாத. காப்பாத்துங்க. ஏய் போங்கடா பின்னாடி. அவனை விட்டுரு. அவனை விட்டுரு. உட்கார். கீழே போடுவா, போடவா, சொல்லு. ஓகே ஓகே. போ பின்னாடி போ. பின்னாடி போ, இல்லைன்னா விட்டுருவேன். போ பின்னாடி போ. சரி போடா. காப்பாத்துங்க. இந்த ஆளு வேற போன் எடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்றது? எனக்கு தெரியுதா நடக்கும்ட்டு. நம்மள மாட்டி விட்டுட்டு அவன் தப்பிச்சிட்டான். இப்ப சிஐடி நம்மள துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் நிறுத்த நிறுத்த நிறுத்த. என்னாச்சு? அங்க பாரு, சிஐடி நம்மள பிடிக்க ட்ராப் வச்சிருக்கானுங்க. சீக்கிரம் போ, அதெல்லாம் எடுத்து சைடுல வை. போ போ போ, நீயும் போ போ. போங்கறல்ல, சீக்கிரம் போ. போடு, ஓரம் போடு, போ சீக்கிரம். சரி சரி, சீக்கிரம் உள்ள வாங்க. உள்ள வா, சீக்கிரம் வா. உள்ள வாங்கறல்ல, உள்ள வா. வண்டியில ஏறு. ஓ, கூட ஒருத்தர் இருந்தானே, அவன் எங்க போயிட்டான்?
இந்த சிஐடியை நம்ப முடியாது. அவங்க எப்போ எது வேணாலும் பண்ணுவாங்க. ஒன்று பண்ண, அந்த கண்டக்டரை தூக்கி வெளியே போட.